ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிலே ஆனாலும் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். நம்ம மீட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50 டேஸ் இருக்கும். என்னதான் நம்ம லேட்டா வந்திருந்தாலும் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். லாஸ்ட் மந்த் நான் இந்தியாவில் வெக்கேஷன்ல இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம சேனலே ரொம்ப சைலண்டா இருந்திருக்கும். அது எந்த அளவுக்கு என்னோட மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம சேனலே ஆல்மோஸ்ட் கைவிட்டு போற நிலைமைக்கு வந்துடுச்சு. என் இன்ஸ்டால நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி, ஏன் ப்ரோ வீடியோ போடல, என்ன ஆச்சு, எதுவும் ப்ராப்ளமா, என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ என்ன நம்பியும் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பதான் புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா நான் ஏன் வீடியோ போடல, உண்மையாலுமே என்னதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட டைரக்டா சொல்ல போறேன். என்னதான் நம்ம லேட்டா வந்திருந்தாலும் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் குரோஷியா ஒர்க் பெர்மிட் அப்டேட்டோட வந்திருக்கேன். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏன் வீடியோ போடாததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட சில உறவுகள்லாம் இருக்காங்க. இதுல மெயின் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இவனுங்க 2 பேர் மட்டும்தான். ஒருத்தன் பேரு வெள்ளை, இன்னொருத்தன் பேரு ஜெட்டு. ஃபர்ஸ்ட் வெள்ளைய பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் ரொம்பவே கோவக்காரரு, ஆக்ரோஷமானவர்னு சொல்லலாம். யாரையும் கிட்டக்கே நெருங்க விடுறது இல்லைங்க. ஏன் நான் கிட்டக்க போனாலே நம்மள கிட்டக்க விட மாட்டாரு. அந்த அளவுக்கு கோவக்காரரு. இவர் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ஜல்லிக்கட்டு போயிருப்பாரு. எல்லாமே வெற்றி தான், எந்த பிரச்சனையும் இல்ல. இவரு புண்ணியத்துல வீட்டுல ஒரு அண்டா குண்டா அயன் பாக்ஸ், ஒரு டேபிள் சேரு, இந்த மாதிரி சில திங்ஸ் அவர் புண்ணியத்துல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஜெட். இவரு ஆளுதான் கொஞ்சம் பார்க்க பயங்கரமா இருப்பாரு. ஆனா நம்ம கிட்ட கொஞ்சம் சாதுவா தாங்க இருப்பாரு. ஆனா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்ற மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்க கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, அப்போ ஒரு கோபம், ஒரு வெறி ஒண்ணு வரும் பாருங்க. அப்ப கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ இவங்க 2 பேரையும் நம்ம ரெகுலராகவே வாக்கிங் கூட்டு போறது, அவங்களுக்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட்டை கொடுக்கறது, டெய்லியும் கூட்டிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுக்கறது, இந்த மாதிரி சில வேலையெல்லாம் டெய்லியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம்ல உங்க வீட்லயும் ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ல ஹார்ட் ஒண்ணு கொடுங்க. எவ்வளவு பேர் வீட்டுல மாடு இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இன்னும் சில உறவுகள்லாம் இருக்காங்க. நம்ம கிட்டயும் ஒரு 4 மாடு இருக்கு, ஒரு 3 கன்று இருக்கு, ஒரு 4 வாத்து, வான்கோழி, கின்னி கோழி, ஒரு நார்மல் 10 நார்மல் கோழி, அப்புறம் ஒரு 4, 5 சண்டை சேவல். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ரெகுலரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்பா கூட போய் தோட்டத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு, என்னோட வெக்கேஷன் டைம்னு பாத்தீங்கன்னா இந்த 40 நாளுமே இப்படிதான் என்னோட இந்த வெக்கேஷன் டைம். இவங்க கூட தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். என்னதான் பல பேர் சிட்டில இருந்தாலும் பொங்கல் ஃபெஸ்டிவல்னாலே வில்லேஜ்ல இருக்கிறது தானே நல்லா இருக்கும். வில்லேஜ்ல இந்த பொங்கல் டைம்ல நிறைய கேம்ஸ் நடக்கும். கோலம் போட்டி, முறுக்கு திங்கிற போட்டி, பானை உடைக்கிற போட்டி, சோடா பாட்டில்ல தண்ணி ஊத்துறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் நடக்கும். இந்த வருஷம் உங்க ஊர்ல நீங்க என்ன கேம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, அதுக்கு என்ன பிரைஸ் கிடைச்சிச்சு, அந்த பிரைஸ் ஒரு சோப்பு டப்பாவா இருந்தாலும் சரி, இல்ல டீ வடிகட்டுற ஒரு ஸ்டெய்னரா இருந்தாலும் சரி, என்ன பிரைஸ் வின் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிரைஸ் சின்னதா இருந்தாலும் அதுல கிடைச்ச மெமரிஸ்க்கு வந்து சொல்லவே முடியாது. வில்லேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லவா வேணும். வீட்டுல இருக்க ஆடு மாடு, ஏன் நம்ம நாய் கூட நான் விட்டு வைக்கிறது இல்ல. எல்லாத்தையும் குளிப்பாட்டி கலர் கலரா பொட்டு வச்சு அதை அலங்கரிச்சு, நம்ம பழைய கயிறுலாம் எடுத்து புது கயிறுலாம் மாத்தி விட்டு அது பாக்குறப்பவே செம தோரணையா இருக்கும். வீட்டுல பொங்கல் வச்சு பூஜை எல்லாம் பண்ணி நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவோம். ஆக்சுவலா நீங்க பொங்கல் ஃபெஸ்டிவல்னாலே ஊர்ல மாடு விடுறத பாக்கணுமே. ஊர்ல இருக்க நாயக்கர்மார்கள் எல்லாம் அவங்க ஊர்ல இருக்க மாடை எல்லாமே கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து நல்லா சூப்பரா வேடிக்கை காட்டுவாங்க. ஆக்சுவலா இது இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்ல நிறைய இடத்துல நல்லா கிராண்டாவே நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பாத்தீங்கன்னா, மாடு எந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடுதோ அதுக்கு ஈக்குவலா மாட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் குச்சி வச்சுட்டு அவ்வளவு வேகமா ஓடுவாருங்க. மாட்டுக்கே டஃப் கொடுப்பாருன்னா பாத்துக்கோங்களேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு மீடியமான பசங்க மட்டும் தான் போவாங்கன்னு அப்படி கிடையாது. சின்ன பசங்க போவாங்க, பெரிய பசங்க, பெரிய ஆளுங்க போவாங்க, எல்லாருமே போவாங்க. அவங்க உடம்பே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபிட்டா இருக்கும். அவங்க டெய்லியும் ஜிம்முக்கு போறது கிடையாது. ஒரு நல்ல அதுக்கு தேவையான ஒரு டயட் ஃபுட்டு, ப்ரோட்டீன் ஃபுட்டு மாதிரி ஃபாலோ பண்றது கிடையாது. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலா அவங்க நேச்சர் பாடியே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு ரன்னிங் பிளஸ் இந்த கல்ச்சர் அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற பக்கத்துல சைட்லயே பாத்தீங்கன்னா கோமாளி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க.
அங்கங்க குட்டி குட்டி விஷயம் நல்லா ஃபன்னா செம்மையா நடந்துகிட்டு இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் கிராண்டான்னு சொல்லலாம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கோமாளி டான்ஸ் ஆடுவாங்க. கோமாளி, புல்லாங்குழல் இவங்க இருக்க நாயக்கர்மார்கள் எல்லாருமே சேர்ந்து 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்களோ எல்லாருமே சேர்ந்து தேவராட்டம் ஆடுவாங்க. நிறைய விஷயம் பாக்குறதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் அட்டன் பண்றேங்க. ஏன்னா இப்பதானே குரோஷியால இருக்க, முன்னாடி இந்தியால தான்டா இருந்தா, ஏன்டா போலன்னு திட்டாதீங்க. ஆக்சுவலா பொங்கல் டைம்ல கரெக்டா லீவ் கிடைக்காதுங்க. ஒண்ணு பொங்கல் முடிஞ்சு கிடைக்கும், இல்ல பொங்கலுக்கு முன்னாடி கிடைக்கும். சோ நம்ம லைஃபே அப்படிதான் ஆயிடுச்சு கடைசியில. சோ ஃபாரின் வந்துட்டு வெக்கேஷன்ல போய் தான் என்னால பாக்கணும்ன்ற ஒரு கடவுள் எழுதி கொடுத்திருக்காரு. சோ நான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு பார்ட் கூட நான் மிஸ் பண்ணாம ஃபுல்லாவே A to Z நான் பார்த்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ஊர் மக்கள் எல்லாருமே கலைஞ்சு போனாலுமே நான் ஆக்சுவலா அங்கதான் நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்டா தெரிஞ்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே போயிட்டாங்க. இப்ப அவங்களே கிளம்ப போறாங்க. இருந்தாலும் நான் இங்க நின்றுட்டு பாத்துட்டு தான் இருக்கேனே தவிர, இப்ப நம்ம டக்குன்னு ஒரு மைண்ட் கிளிக் ஆகும். சே இதுக்கப்புறம் நம்ம எப்படா பார்க்க போகும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு நம்ம ஒரு மைண்டு, நம்ம தான் சும்மா இருக்கதே, அது ஒரு மைண்ட் ஒரு பக்கம் போகும். நான் மட்டும் இல்லைங்க, ஃபாரின்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே என்னோட வெக்கேஷன் டைமை வந்து ஒவ்வொரு நாளுமே நல்லா அனுபவிச்சு ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும் தான் நினைப்பாங்க. என்னதான் நம்ம வீட்டுல இருந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருந்தாலும் ஏரியா பசங்க கூட ஈவினிங் டைம்ல வெளியே போறது கம்பல்சரி நடக்கும். ஒரு டீ என்னமோ 10 ரூபா தான். ஆனா அந்த டீ குடிக்கிறதுக்காக 50 ரூபாய்க்கு பைக்ல பெட்ரோலை போட்டுக்கிட்டு, அதுவும் ஒரே பைக்ல 4 பேர் போயிட்டு டீ சாப்பிட்டு இருக்கீங்களா? அங்க போனதுக்கு அப்புறம் அப்பதான் சுட சுட மெதுவடை, பஜ்ஜி, போண்டா அப்படின்னு விதவிதமா போட்டு வச்சிருப்பாங்க. அது ஊத்தி ஒரே கப்பு கப்புன்னு அடிச்சோம்னு வச்சுக்கோங்க. ஆ இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு கண்டிப்பா தோணும். நெக்ஸ்ட் டைம் இதுக்காகவே ஊருக்கு போறோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிப்பா ஒரு ஃபீல் கொடுக்கும். எந்த பிளானுமே இருக்காது. திடீர்னு சடனா ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். மச்சான் ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவான். சரி வீட்டுல சொன்னா வீட்லயும் திட்டுவானுங்க. சரி வீட்டுக்கு தெரியாம வெளியே வந்து பைக்ல ஏறி படம் பார்த்துட்டு, சரி மிட் நைட்ல 2 மணி 3 மணிக்கு மேல வந்தா வீட்டுல எல்லாரும் தூங்கிடுவாங்க, நம்ம சைலண்டா உள்ள வந்து தூங்கிடலாம் அப்படின்னு உள்ள வந்து பெட்ல உட்காந்தோம்னா நைட்டு ஃபுல்லா இப்படி ஊரு சுத்திட்டு வர்றதா அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் நம்ம காதுல கேட்கும். என்ன பண்றது, நம்ம எவ்வளவுதான் பிளான் பண்ணிட்டு வந்தாலும் வீட்டுல கண்டிப்பா மாட்டிப்போம். சரி வழி வழி இல்ல. சரி நல்லபடியா நிம்மதியா படுத்து சோ ஊர்ல இருக்கிறது, பசங்க கூட போறது, படத்துக்கு போடுறது, இந்த ஃபெஸ்டிவல் அட்டன் பண்றது, அப்புறம் வீட்டுல இருக்கிற நம்ம உறவுகள்ல பாக்குறது, ஒரு 40 டேஸும் ஃபுல் பிளானிங் டைம் போனதே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 40 நாள் ரொட்டிங்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. சோ அதனாலதான் வீடியோ சரியா போட முடியல. ஃபர்ஸ்ட் எல்லாரும் மன்னிச்சிருங்க. என்னதான் நான் ஊர்ல இருந்தாலுமே எனக்கு இன்ஸ்டால நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ இந்த டவுட், அது பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு டவுட் கேட்டீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பயும் சில பேர் இன்ஸ்டாலயா இருக்கட்டும் இல்ல யூடியூப் கமெண்ட்லயா இருக்கட்டும், ப்ரோ நான் குரோஷியாக்கு ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணி 6 மந்த் ஆகுது, 8 மந்த்ஸ் ஆகுது, ஏன் ஒரு சில பிரதர்லாம் நான் 1 இயரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர், ஆக்சுவலா என்னதான் ப்ராப்ளம், ஏன் எனக்கு இன்னும் குரோஷியா பர்மிட் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா என்னோட அடுத்த வீடியோல உண்மையாலுமே குரோஷியால என்னதான் நடக்குது, இவங்க என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க, குரோஷியன் ஒர்க் பெர்மிட் ஏன் இவ்வளவு டிலே ஆகுது, என்னென்ன ஸ்டெப்புக்கு இவங்க எவ்வளவு ப்ராசஸ் டேஸ் இவங்க கால்குலேட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி A to Z ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு கொடுக்குற நோட்டிபிகேஷனா இருக்கட்டும் இல்ல இம்பார்ட்டன்ட் அப்டேட்டா இருக்கட்டும் டைரக்டா ஓடி வந்து உங்க பாக்கெட்லயே உட்காரும். அப்பதான் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல மறக்காம குரோஷியா ஒர்க் பெர்மிட் அப்டேட்னு டைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ எவ்வளவு பேருக்கு இம்பார்ட்டன்ட் ரொம்ப தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும். அந்த வீடியோ கூடிய சீக்கிரமே உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். சாவ்.